ஆடின ஆட்டங்களும் பெரிய பிள்ளைகள் ஆடின ஆட்டங்களுக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடைவெளியில் கவனிங்க, ஒரு சின்ன வேத வசனத்தை நாம் தியானித்து மறுபடியும் ப்ரோக்ராமுக்கு ஆகவே அமைதியாக இருந்து அந்த ப்ரோக்ராமையும் கண்டு ரசிக்கிறதே நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்மஸ்னாலே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் சொல்லுங்க பார்ப்பேன். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? சொல்லுங்க, கிறிஸ்மஸ்னா என்ன ஞாபகம் வரும்? இயேசு பிறந்தார். அப்புறம் சரியா கேட்கணும், சரியா கேட்கணும். விடுவிக்கிறாரா? இயேசு பிறந்ததுன்னா நமக்கு என்ன எது ஞாபகம் வச்சா இயேசு பிறந்தான்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல சொன்னீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, ட்ரீயை பார்த்தா ஞாபகம் வரும் இயேசு பிறந்த. இப்போ கிறிஸ்மஸ் காட்டுறாரு, அவரை பார்த்தோன்னே ஞாபகம் வரும் இயேசு பிறந்தார். இந்த மாதிரி உலக பிரகாரமான ஒரு சில காரியங்கள் கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு அடையாளமாக மனுஷனால் உருவாக்கப்பட்டிருப்பது. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே இயேசு பிறந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் மிக 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 முக்கியமானது. அது யாராவது சொல்ல முடியுமா? தம்பி போய் வந்துட்டு இருக்காரு. இந்த பிள்ளைங்க தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த நட்சத்திரத்தை குறித்து வேதம் நமக்கு எதை போதிக்கிறது என்பதை குறித்த ஒரு சிறு தியானத்தை நாம் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய பிறப்பு எங்கே நடக்கிறது என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிற இந்த ஞான சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவை போய் பார்த்து விசாரிக்கிறார்கள். இயேசு எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது ஏரோது ராஜாவுக்கே தெரியல எங்க பிறந்திருக்காருன்னு. அப்ப அவர் தங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, இப்படி யாராவது ஒருத்தர் பிறந்திருக்காரா இங்க அப்படின்னா யாருக்குமே தெரியல. அப்போ இந்த ராஜா சொல்றாரு, நீங்க போய் முதல்ல என்ன பண்ணுங்க, நல்லா விசாரிச்சுட்டு இந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் வந்து என்ன பண்ணிக்கிறேன் இந்த குழந்தைய பணிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அனுப்புறார். இவர்கள் புறப்பட்டு போகும்போது இவர்களுக்கே இயேசு எங்க பிறந்திருக்கான்னு தெரியாது. இவர்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. அந்த அடையாளம் எது என்றால் அதுதான் நட்சத்திரம். இன்னைக்கு நம்ம வீட்டில எல்லாம் பாருங்க, கிறிஸ்துமஸ் வீட்டில் நட்சத்திரம் கட்டுறோம் இல்லை, ஒரு அடையாளமாய் நமக்கு என்ன பண்ணுது, இந்த தெருவில் ஒரு கிறிஸ்தவ வீடு இருக்கு, இந்த தெருவில் ஒரு கிறிஸ்தவம் இருக்காங்கன்றதுக்கு கிறிஸ்துமஸ் அதுவும் ஒரு வீட்டில் ஸ்டார் கட்டுறோம். இது ஒரு அடையாளமா இருக்கு. ஆனால் அதே போல இயேசு பிறந்த அந்த நாட்களிலே ஒரு அடையாளம் இருக்கும் என்று சொன்னால் அது நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்தை குறித்த 3 காரியங்களுக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. முதல் காரியம் என்ன? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரித்து நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். எங்க பார்த்தாங்க அந்த நட்சத்திரத்தை? கிழக்கிலே பார்த்தார்கள். அப்ப கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்த்துட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க, பிரயாணமாய் புறப்பட்டிருக்காங்க. நடுவில் அந்த நட்சத்திரம் காணாம போயிடுச்சு.
நடுவில் அந்த நட்சத்திரத்தை அவர் பார்க்கவே இல்லை. இப்ப மறுபடியும் இயேசுவை காண வேண்டும் என்று அவர்கள் புறப்பட்டு போகும்போது அதே நட்சத்திரம் மீண்டுமாய் உதயமாகிறது. மீண்டுமாய் கண்களுக்கு தெரியுது. கிறிஸ்தவ வாழ்க்கை கூட இப்படிதாங்க. நம்ம உலகத்துல ஆண்டவரை அறியாம இல்ல இயேசு நமக்குள்ள பிறக்காம ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. அது கிழக்கில கண்ட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு மகிமை கிடையாது. அந்த நட்சத்திரத்துக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அந்த நட்சத்திரத்துக்கு எந்த விதமான பெயரும் பிரஸ்தாபமும் கிடையாது. ஆனால் இப்பொழுது அதே நட்சத்திரம் எங்கே வந்திருக்கிறது? பெத்லகேமுக்கு வந்திருக்கிறது. எங்க வந்திருக்குது? பெத்லகேமுக்கு வந்திருக்கிறது. இப்ப பெத்லகேம்ல வந்த அந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்க. இப்ப அந்த நட்சத்திரம் எங்க வந்து நிக்குது? அடுத்ததான் வேணும் சொல்லுது பாருங்க. அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. எது வரைக்கும் வந்த நட்சத்திரம்? இந்த குழந்தை எங்க இருக்குதோ அது வரைக்கும் வந்த. இன்னைக்கு அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை உண்டாகணும்னா, அந்த நட்சத்திரத்தை குறித்து இந்த 2024 வருஷத்துக்கு பிறகும் நம்ம பேசுறோம்னா, அந்த நட்சத்திரம் தன்னுடைய சரியான இடத்துல வந்து நின்னுது. அது முன்னாடியும் போல பின்னாடியும் போல. ஏற்கனவே பார்த்த நட்சத்திரம் அது. இப்போ அவங்க வழி நடத்துற நட்சத்திரம். ஆனா எங்க வழி நடத்துச்சு? அது கரெக்டா பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நேராக வந்து நின்றது. அடுத்தது அந்த நட்சத்திரத்தை குறித்து அடுத்த இடத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரம் பார்த்து என்ன பண்ணாங்க? ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. இப்ப இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல அந்த நட்சத்திரம் நம்ம பார்த்தது கிடையாது. அந்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேச தெரிஞ்சதும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சீங்க.